கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ண வேண்டும் என்று எஸ்ரா உபவாசத்தை அறிவிக்கிறார். கர்த்தருடைய கிருபையையும் இரக்கமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். எஸ்ராவும் அவரோடு கூட இருக்கிறவர்களும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற வாஞ்சிக்கிறார்கள். தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் நன்மையாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உபவாசம் நடைபெறும் போது ஜெபமும் கூடவே நடைபெற வேண்டும். ஜெபத்தையும் உபவாசத்தையும் தனித்தனியே பிரித்து விடக்கூடாது. ஒரு சிலர் இந்த நாட்களில் உபவாசம் இருக்கிறேன் என்று சாப்பிட மாட்டவார்கள், தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டார்கள், முகமாற்றத்துடன் காணப்படுவார்கள். தன் வேலைகளை நேர்த்தியாய் அதனை நேரத்தில் ஒழுங்காய் செய்வார்கள். இது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இல்லை. இது தன்னை வருத்தி பட்டினி கிடக்கிறார்கள். கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்றால் கர்த்தரை நம்ப வேண்டும். முழு மனதோடு முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஜெபத்தையும் உபவாசத்தையும் தனித்தனியே பிரிக்காமல் இரண்டையும் சேர்த்தே செய்ய வேண்டும். உபவாசத்தால் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். எப்போதும் தேவனை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தாழ்மையோடும் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து தம்மை வேண்டிக் கொள்கிற ஜனத்தின் மேல் தேவன் அனுகூலமான கண்ணோக்கமாயிருக்கிறார். எஸ்ராவின் வேண்டுகோளுக்கு தேவன் அனுகூலமான பதிலளித்தது போலவே உண்மையான இருதயத்தோடு தங்கள் ஜெபத்தில் உபவாசத்திலும் அவரை தேடுகிற அனைவருடைய கேள்விகளுக்கும் தேவன் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ ஜனங்கள் மரணம் நேரிட போதும், நெருக்கப்படும் பொழுதும், உபத்திரவ நாட்களின் போதும், பாவ நிவர்த்தி நாளில் தேவனை தொழுது கொள்ள வரும் பொழுதும், மனம் திரும்பும் பொழுதும், மன வருத்தத்தை காண்பிக்கும் பொழுதும், ஆபத்தை எதிர்கொள்ளும் பொழுதும், வியாதியின் போதும், மரண விளிம்பில் இருக்கும் போதும், ஊழியத்திற்கு ஆயத்தப்பட்ட போதும், எழுப்புதல் மீட்பு ஆகியவற்றை தேவனிடம் தேடிய போதும் உபவாசித்தார்கள். உபவாசத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 இவ்வாறாக சொல்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஜெபத்தைப் போல உபவாசமும் பொது இடங்களில் செய்யப்படும் செயற்பாடல்ல, நாம் கர்த்தரோடு ஏற்படுத்தும் அந்தரங்க செயல்பாடாகும். நாம் இந்த நாட்களில் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை தியானித்து உபவாசம் செய்யும்போது நாம் தேசத்திற்காகவும், நம்முடைய சபைகளுக்காகவும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்காகவும், பரிசுத்தத்திற்காகவும், குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்டு பெரிய காரியங்களை நம் வாழ்வில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென்.